ராகங்களுக்கு அலாதியான சக்திகள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு மகுடி வாசிக்கும் போது அது புன்னாகவராளி ராகம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு நிறைய பண வரவு வேண்டும் என்பதற்கு ராகமோ, எனக்கு மன அமைதி நிரந்தரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ராகமோ இருக்குதா சார்? யாரோ ஒரு ஜோதிடர் சொல்லி தான் கலைஞர் கருணாநிதி மஞ்சள் துண்டு அணிய ஆரம்பித்தார்னு பல பத்திரிகையாளர்களும் பேசி கொண்டதுண்டு. அந்த ஜோதிடர் நெல்லை வசந்தன் ஐயா தான் அப்படிங்கிறத மீனாட்சி அம்மா இந்த பேட்டியில் சொல்லி தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். குறிப்பிட்ட ஜாதகருக்கும் ஒவ்வொரு நிறம் நல்லது செய்யும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்குதா ஜாதகத்தில்? சார் டெஃபினட்டாக இருக்குது சார், டெஃபினட்டாக இருக்குது. ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் வர்ணங்கள் கண்டிப்பாக வேலை செய்யும். தெய்வத்தோட ரகசியமாக தான், ஒரு சூட்சமம் தான். அது சூட்சமம் தெரிஞ்சதுன்னா நம்ம கண்டிப்பாக மனுஷனாக இருக்க மாட்டோம், தெய்வங்களோ இல்லை சித்தர்களாவோ போயிடுவோம். இப்போ லாஸ்ட் பேட்டியில் கூட ஒரு இதில் சொல்லியிருந்தேன், ஒரு வயதானவர் ரொம்ப வெறுத்து போய் ஆகும்னா நீங்கள் கருமான்னு சொல்லியிருந்தீங்க சார், எனக்கு வேலையே செய்யலை சார். என்ன சார் நீங்கள் என்ன சார் ஜோசியர், நீங்கள் சொல்லி ஒன்றுமே நடக்கவே இல்லை சார். சார் எப்படி சார் நடக்கணும்? நான் அந்த சாமி முன்னாடி போய் நின்று எனக்கு கேட்டு அந்த சாமி எப்படி தரும்? இப்போது நோயை குணப்படுத்துறதுக்கு பல்வேறு சிகிச்சை முறைகள் இருக்குது. ஹோமியோபதி இருக்குது, சித்தா இருக்குது, ஆயுர்வேதா இருக்குது, அப்புறம் அக்குபங்க்சர் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது சிகிச்சை முறைகள். அதுபோல் ஜோதிடத்தில் உங்களுடைய என்கேவி சிஸ்டத்தில் அது இடம்பெறாது, அவ்வளவுதான். அதுக்காக அதை ஃபாலோ பண்ணுறவங்களை தப்புன்னு நீங்கள் சொல்லலை, இதுவும் தப்பு கிடையாது. என்கேவி எங்களுக்கு நான் 2023 பேட்ச், அப்போது 23 பேட்ச் நாங்கள். ஓகே சார். அப்போது அங்கே சொல்லி தரும்போது இந்த தசைகள்லாம் எப்படி வேலை செய்யலான்னு சொல்லி தந்தாங்க. அண்ட் இப்போது நிறைய மாறி இருக்கு அங்கே. இப்போ எப்படி எடுத்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பட் தசைகளும் தசா புத்தி மட்டுமே வச்சு ஒன்று நிர்ணயம் பண்ணக்கூடாது. அது நான் பர்சனலாக நான் சொல்கிறேன். ஓகே, பர்சனலாக அது எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லையே தவிர, சொல்கிற அது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு என்ன சார் நான் கண்டுபிடிக்கல. ஆமாம், ஜோசியத்தை நான் கண்டுபிடிக்கல. ஆமாம், மக்களுக்கு வர்ற மக்களுக்கு எது கரெக்டாக இருக்கு. இந்த கோயிலுக்கு போனால் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கு. என்கிட்ட நிறைய ப்ரூஃப் இருக்கு. உங்கள்கிட்டயே சிலதெல்லாம் காட்டியிருக்கேன், வாய்ஸ் மெசேஜ் காட்டியிருக்கேன். இது நான் எந்த தசா புத்தியும் திசையும் வச்சு நான் சொல்லவே இல்லையே. இந்த கிரக காம்பினேஷனுக்கு இந்த பேர் கொண்ட கோயில் இருக்கு, இங்க நீங்க போயிட்டு வாங்க. அது எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னா சார், சில பேர்த்துக்கு 2 வாரத்துல வேலை செய்யுது, சில பேர்த்துக்கு 2 மாசம் ஆனாலும் வேலை செய்யல. எதுக்குன்னா சார், இப்போ ஒரு என்னோட பக்கத்து வீட்டு நண்பர் இருக்காரு சார். இவரை நான் விளங்காமையே போகணும்னு நினைச்சிட்டே இருக்கேன். இந்த ஆளை பார்த்தாலே எனக்கு பொறாமையா இருக்கு. இந்த ஆள் நாசமாக போகணுங்கிறது தான் என்னோட இன்டென்ஷனு. இவர் என்னென்னலாம் பண்றாரோ அதுக்கு நான் புரிஞ்சுட்டே இருக்கேன் சார். அதுக்கு நமக்கு ஒரு ரியாக்ட் பண்ணோம், நம்ம வாழ்க்கையில ஒரு ரியாக்ட் பண்ணோம். ரியாக்ட் பண்ணோம்னா அவருக்கு காமிக்குமா, நமக்கே காட்டும். ஓ ஓகே சார். நான் நினைக்கிறேன் இல்லையா, இவர் சரியாகக்கூடாது, இவர் என்ன இப்படி சம்பாதிக்கிறாரு, இவர் என்ன இப்படி வீடு வாங்குறாரு, இது எனக்கு என்னால் டைஜஸ்டே பண்ணிக்க முடியே. நம்ம பாபா படத்தை டெல்லிங்களே சார் சொல்லுவாரு சார், நானும் 3 வேளை குளிக்கிறேன், 3 வேளை காளியம்பால பூஜை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி போய் இவரை பார்த்து நான் பயங்கர பொறாமப்படுறேன் சார். இவன் குடும்பம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு எனக்கு தாட் எதுவும் தெரியும் சார். நான் உங்ககிட்ட நீங்க ஒரு ஜோதிடர், நான் உங்ககிட்ட ஜோதிடம் பார்க்குறேன், நீங்க எனக்கு ஒரு கோயில் சொல்லி அனுப்புறீங்க. நான் மனுஷன், நான் சாமி இல்லை, நான் மனுஷன். இந்த கோயிலுக்கு நீங்க சொல்லி அனுப்புறீங்க, நான் போறேன். எனக்கு வேலையே செய்யலைன்னு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன் சார். எனக்கு வேலையே செய்யலை சார். என்ன சார் நீங்க என்ன சார் ஜோசியர், நீங்க சொல்லி ஒண்ணுமே நடக்கவே இல்லை சார். சார் எப்படி சார் நடக்கும்?
என்கிட்ட இருக்கிற எண்ணங்களே சரியில்லை. ம் அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டேன் நான். நான் அந்த சாமி முன்னாடி போய் நின்னேன். எனக்கு இது கேட்டு அந்த சாமி எப்படி தரும்? நீ தரவே வேண்டாம், வரவே வேண்டாம். உங்களுக்கு உண்டான பிரச்சனைக்கு ஒரு தீர்வுக்கு தானே போறோம். அந்த தீர்வு எப்படி சார் தரும்? தராதில்ல சார். ஆமா, நம்ம மனநிலை தான், நம்ம எண்ணங்கள் தான் சார் விஷயம். இந்த எண்ணங்கள் எல்லாத்துக்கும் சரியா இருக்கு, ஆனாலும் ஸ்ட்ரகிள் பண்றேன் அப்படின்னு சொன்னா இது பேஸ், ஜோதிடத்தோட பேஸ் கர்மா தான். கர்மா தான் நம்மளோட கட்டமே. இப்போ 10ல் சனி இருந்தா சார், இப்போ எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் பிஹெச்டி படிச்சிருக்கு சார், 37 38. ஸ்டில் அவருக்கு வேலை சரியா இல்லை. ஏன் சார்? அவர் படிச்சிருக்கிறார், பிஹெச்டி படிச்சிட்டார், ஒரு 10ல் சனி சார் அவருக்கு. அவரால் ஏர்னிங்ஸே சரியா பண்ண முடியல, வேலையே இல்லை, சரியான நிரந்தரமான ஒரு அவருக்கு படிச்சதுக்கும் அவருக்கு இருக்கிற நாலேஜுக்கும் சரியான வேலை இல்லை. இன்னொருத்தர் 10ல் சனி இருக்கு சார், கோல்டு மெடலிஸ்ட் அவரு. சரி சார், 42 அவருக்கு. இப்போ ஒரு சம்பளம் வாங்குறது 44,000 ரூபாய் சார். அவர் எந்த இடத்துல இருக்கணும்? இது வந்து என்னன்னா சார், நம்ம அவங்கள இது பண்றவங்கிறது இல்லை, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து ஒரு கம்ஃபர்ட்டா இருக்கு இந்த இப்படி பாக்குறது. இந்த ஜோதிட முறையில பாக்குறது ரொம்ப கம்ஃபர்ட்டா, இந்த இடத்துல இருந்தா இந்த விஷயம் நடக்கும். இப்போ சில பேர் சொல்லலாம், நான் வந்து தொழில் பண்ணி நல்லா தான் இருக்கேன், சனியும் சந்திரனும் ஒரு 10ல் இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். இப்போ நான் சொல்ற பலன் இல்லை. சனியும் சந்திரனும் ஒருத்தருக்கு சேர்ந்துருக்கு, 10ல் இருக்கு. அவரு வந்து பயங்கரமா ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன்னு ஒருத்தர் சொல்றாரு, கமெண்ட்லயே சொல்றாரு. இல்ல என் ஃபோன் பேசுறாரா, நீங்க சொன்னதுல இல்ல, நான் நல்ல ஏர்னிங்ஸ் இருக்கு, எனக்கு 3 lakhs வாங்கிட்டு இருக்கேன். ஐடியில் இருக்காரு, சனி சந்திரன் சேர்ந்தது ஐடி. இப்படி மாறுபடும். ஓகே, இந்த கிரகத்துக்கு முன்னால ஒரு தொழில்கள் இருக்கு சார். அதுல நம்ம இருந்தோம் அப்படின்னா அது கரெக்டா அழகா கூட்டிட்டு போகுது. இல்லாதவங்களுக்கு நான் சொல்றேன், 10ல் சனியோ இல்லை 4ல் சனியோ இருந்து 10 பார்த்துரும், அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு தொழில் அமையவே அமையாது. ஓகே, இப்போ நீங்க சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு துணை கேள்வி வருது. ஒரு உதாரணத்துக்கு சொன்னீங்க, உங்களுக்குள்ள வந்து அடுத்தவன் நாசமாக போகணும் அப்படின்ற எண்ணத்தை வச்சுக்கிட்டு ஜோசியர்கிட்ட வந்து நீங்கள் வந்து பரிகாரம் போய் செஞ்சு அது நடக்கலை அப்படின்னாக்கா அது எப்படி நடக்கும்? அது மனசில் இருக்கிற கெட்ட எண்ணங்கள் காரணமாக அது வந்து கிரகங்கள் நிறைவேற்றாது அப்படின்னு சொல்றீங்க. நான் வந்து ஜோதிடர்களுடைய பேட்டிகளில் கமெண்ட்ஸ் செக்ஷனுக்கு நான் படிக்கிற வழக்கம். சமீபத்தில் நேற்று நான் வந்து ஒரு பெண் போட்டிருந்த ஒரு கமெண்ட்டை நான் பார்த்தேன். அது என் மனசையும் ரொம்ப தொட்டுச்சேன் அந்த கமெண்ட்டு. நல்ல எண்ணங்கள் இருந்தால் மட்டும்தான் வந்து நல்லா இருக்க முடியும். சனி பகவான் வந்து ஒரு நீதிபதியை போல நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் வச்சுருக்கவங்கள தான் வந்து நல்லா வச்சுருப்பாரு, கெட்டதை செய்கிறவங்கள தான் வந்து அவர் தண்டிப்பார் அப்படின்ட்டு அந்த ஜோசியை சொல்லியிருந்தார். அந்த பெண் அந்த கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, நாட்டில் வந்து எத்தனையோ அயோக்கியர்கள் சுகபோகமாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க, சாதாரண மக்கள் யாருக்கும் எந்த தீமையும் செய்யாதே எளிய மக்கள் வறுமையில் வாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சனி பகவான் என்ன பண்ணாரு அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதையே தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். சார், சனி வந்து சார் அவர் எந்த ஜோதிடர் சொன்னாரு தெரியல, சனி பகவான் தான் கர்மக்காரகர். சரியா சார்? நீங்கள் என்ன செஞ்சீங்களோ நான் என்ன செஞ்சனோ அதை திருப்பி கொடுக்கறது தான் சனி உங்கள் ஜாதகத்தில் இருப்பார். சரியா சார்? அவர் வந்து நல்லது செய்வார் கெட்டது செய்வார் அப்படின்லாம் இல்லை, நீங்கள் செஞ்சதை திருப்பி கொடுப்பார். அவருக்கு ஆக்சுவலாக ஜோதிடத்துலேயே இருக்கு, சனி கர்மக்காரங்க. நம்ம அவரை பயந்துக்கிறோம் அப்படிங்கிறத விட சார், ஜோதிடத்தில் அதை பெருசாக மெயினாக பங்கு வகிப்பாங்களா அப்படின்னா நிறைய பேர் வைக்க மாட்டாங்க. ராகு கூடிடுவாங்க, கேதுக்கு போயிடுவாங்க, இப்போ மீதி இருக்கிற செவ்வாய்க்கு போயிடுவாங்க. சில பேர் சனி 3ஆம் பார்வை நல்ல பார்வை, 7ஆம் பார்வை ஓரளவுக்கு பெர்சன்டேஜ், 10ஆம் பார்வை தான் ஹெவி, இப்படிலாம் சொன்ன ஜோதி நான் பார்த்துருக்கேன். இப்பெல்லாம் எதுவுமே கிடையாது சார். சனி எங்கே நின்னாலோ எங்கே பார்த்தாலோ அதை அனுபவிக்க தான் நம்ம வந்துருக்கோம். சில பேர் சொல்லுவாங்க சார்,
11ல் சனிலாம் இருந்தால் பயங்கர யோகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை நான் ரொம்ப கொஞ்சம் மறுப்பேன். 11ல் சனி குரு பார்க்காம, இதெல்லாம் நான் தனிச்ச சனியை சொல்கிறேன். குரு வந்து நல்ல ஒரு சுபர், சரியா சார்? அவர் பார்த்தா அந்த சனியோட தன்மை மாறும். நான் சனி குரு பார்க்காம சொல்கிறேன். 11ல் இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அவங்க கோடீஸ்வரன் அப்படின்லாம் சொல்லுவாங்க சார். இந்த 11ல் இருந்ததுன்னா 11ஆம் இடம்ங்கிறது அண்ணன்னு சொல்லுவாங்க. அண்ணனோட சப்போர்ட்டே கிடைக்காது. அபிலாஷைன்னு சொல்லுவாங்க. உங்களோட விருப்பம் சீக்கிரமாக நிறைவேறாது. ஆனால் ஜோதிடத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, 11 லாபஸ்தானத்தில் சனி இருந்தால் அவன் கோடீஸ்வரன், பயங்கரமானது அப்படின்னு தான் ரூல் இருக்கு. ஆனால் இல்லை, 11ல் சனி இருந்ததுன்னா அவங்களோட விருப்பமே கிடைக்க மாட்டாங்க, சீக்கிரமாக கிடைக்கவே மாட்டாங்க. சரியா சார்? 2ல் சனி இருந்ததுன்னா இந்த சனியை வச்சு நீங்கள் பார்த்தாலே உங்கள் ஜாதகம் என்னங்கிறது தெரிஞ்சிடும். சரி, அப்போது இந்த தொடர்ந்து அயோக்கியத்தனம் செய்கிறவங்க தொடர்ந்து நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னும் போது அதுக்கு ஜோதிட ரீதியாக என்ன சார்? அது நம்ம சொல்லுவோம்ல சார், பூர்வ புண்ணியம் தான். நம்ம செய்கிறது தானே திருப்பி நம்ம வரப்போகுது. அதாவது போன ஜென்மத்தில் அவங்க. ஆமாம் சார், அதுதான் நம்ம ஜாதக கட்டமே, அதுதான் இந்த ஜோதிடத்தோட விஷயமே. அண்டு தெய்வத்தோட ரகசியமா தான், ஒரு சூட்சமம் தான். அது சூட்சமம் தெரிஞ்சதுன்னா நம்ம கண்டிப்பா மனுஷனாக இருக்க மாட்டோம், தெய்வங்களோ இல்லை சித்தர்களாவோ போயிடுவோம். பட்டு அவங்கவுங்க செஞ்ச புண்ணியங்களும் அவங்கவுங்க செஞ்ச பாவங்களும் அது கொடுத்துட்டே தான் இருக்கும். இப்போ ஒருத்தன் இவர் அப்பா வந்து புண்ணியம் செய்கிறார் சார், அவங்க தலைமுறையே புண்ணியம் செஞ்சுருக்கு. கொஞ்சம் பாவம் பண்ணுவாங்க, யாரும் புண்ணியமே செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க, முடியாது. அந்த பாவம் ஒரு ஜென்ரேஷன் ஒரு பாவம் பயங்கரமாக செய்யும். அங்கேருந்து விழும் சார். அந்த ஒரு குழந்தை ஒன்று பிறக்கும், அந்த குழந்தைக்கு பணம் பேர் புகழ் எல்லாமே இருக்கும். அந்த ஜென்ரேஷன் அழியிறத அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. சரியா சார்? இது எல்லாமே அவங்கவுங்க செஞ்ச பாவமும் புண்ணியங்களுக்கு கணக்கு தான். இது வந்து ஆன்மீகவாதிகளுக்கும் சரி, ஜோதிட நம்புறவங்களுக்கும், நம்பிக்கை இல்லாதவங்க இதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கே ஒருத்தர் வந்து சொன்னார் சார், ஒரு லாஸ்ட் பேட்டியில் கூட ஒரு இதில் சொல்லியிருந்தேன், ஒரு வயதானவர் வந்து ரொம்ப வெறுத்து போய் ஆகும்னா நீங்கள் கருமான்னு சொல்லிடுறீங்க, அதானே? ஆமாம், அதானே. இப்போ ஜோதிடமே அதானே, அதை நீங்கள் எடுத்துட்டா இயங்காது அது. ஆமாம். அப்போ அவங்களுக்கெல்லாம் ஏற்றுக்கிற பக்குவமே இல்லை. நான் இதை வச்சு தான் சார் சொன்னேன். அவங்களுக்குமே அவங்க பையனுக்கு கல்யாணம் ஆலை அப்படின்னா நம்ம என்கே விசிஷ்டப்படி ஜீவலக்னம்லாம் இருக்கு, அதெல்லாம் சொல்லி இந்த சனி இங்கே இருந்தால் இவ்வளோ பிரச்சனை இருக்கும் அப்படின்னா ஆகும்னா நீங்கள் கருமான்னு சொல்லிடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. அதை நீங்கள் எடுத்துக்கிட்டா ஜோதிடம் கிடையாது. ஆமாம். இப்போ ஒவ்வொருத்தருக்குமே சார், ஒவ்வொருத்தருக்குமே இப்போ நான் என்னோட அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம், நான் ஸ்ட்ரகிளே பண்ணாலும் எனக்கு சாப்பாடு கிடைக்கும். இறைவன் தெய்வம் போட்ட பிச்சை சாப்பாடு கிடைக்கும். நான் இதை விட நான் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடணும்னு நான் எதிர்பார்த்தேன்னு வைங்க, அது எப்படின்னு தெரியல சார். அது உழைக்கலாம், உழைக்கும் போது அது கொடுத்துரும், இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் நான் சாப்பாடு எனக்கு கிடைக்கிறது கூட இன்னொருத்தங்களுக்கு சில பேருக்கு கிடைக்கலையே. ஆமாம். அப்போ அதில் தெரியுதுல சார் அந்த கர்மா எப்படி. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தினுடைய பாயிரத்தை எழுதும்போது அந்த சிலப்பதிகாரத்தை எழுதுவதற்கான காரணங்களாக 4 விஷயங்களை குறிப்பிட்டிருப்பார். அதில் ஒரு காரணம் ஊழ்வினை உறுத்து வந்தூட்டும் அப்படிங்கிறது தான். அதான் சார், இப்போ அதை தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதுதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தெய்வம் ஸ்கெட்சு போட்டு அமைச்சிருக்கு. ஆமாம், நமக்கு எல்லாமே தெய்வத்துக்கு தெரியும். ஆமாம், அதை இயக்கிறது தான் கிரகங்களுக்கு கொடுத்தாங்க. நீ தான் அந்த வழியை கரெக்டாக கொண்டு போகணும். சீஃப் மினிஸ்டர்கிட்ட இருந்து பிரியுதுல சார், கடைக்கோடியாக வந்து நிற்கிறோம்ல சார் அந்த ஊரில் கவுன்சிலர்னு, அவங்க தானே சார் ஃபர்ஸ்ட் பார்த்துப்பாங்க. எல்லாமே நம்ம போய் முதலமைச்சர்கிட்ட பார்க்க முடியாதுல்ல நம்மளால முடிட்டு. ஆனால் பட் இங்கே என்னன்னா ஒன்று, நம்ம தெய்வத்தை பார்த்துடலாம். ஆமாம், நம்ம போய் அந்த கோயிலில் போய் நம்ம ப்ரே பண்ணலாம். அதில் எந்த வித மாற்றமும் இல்லவே இல்லை. அது நீங்கள் வந்து கோயிலில் போய் தெய்வத்தை சேவிக்கும் போது அது வந்து உங்களை சபிச்சிரும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அது ஒரு புண்ணிய செயலுக்காகவே
இந்த கிரகங்கள் படைச்சு அந்த பேர்ல இருக்கு. ஆமாம். நம்ம அங்கே போய் 1/2 அன் ஹவர் உட்காந்துட்டு வந்தால் சில பேர்த்துக்கு தன்மைகளே மாறிடுது சார். அதெல்லாம் நிறைய எனக்கு மெசேஜஸ் அண்ட் கால்ஸ் வருது. ஒருத்தங்களுக்கு அமிச்ச பயங்கர பயந்துட்டே இருந்தாங்க. ஒரு 3 வாரம் போனாங்க கோயில். போய் எதுவும் 1/2 அன் ஹவர் போய் உட்காந்துட்டு வாங்க. அவங்களுக்கு முதல்ல பயம் போச்சு. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை சார். அதுலேருந்து எனக்கு எது செஞ்சாலும் பயம், எனக்கு வெளில போகிறதுக்கு பயம்ன்றாங்க. ஆனால் இப்போ அவங்க போயிட்டு வந்துட்டு எனக்கு ஃப்ரீயாக இருக்கு, எனக்கு பயம் முதல்ல இல்லை, என் பிரச்சனை அடுத்து, எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்றது சார். இப்போ இதை நான் பண்ணலையே. ஆமாம். நான் அந்த கோயிலில் பண்ணுச்சு, அந்த தெய்வம் இல்லை உங்களுக்கு பண்ணுச்சு. ஆமாம். அதனால எதுக்குன்னா சார், இது கர்மா தான் சார் பேசு. அது ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு இது நடக்க தான் செய்யும். இந்த குடும்பத்தில் இங்கே வந்து இவங்க கஷ்டப்படணும் அப்படின்ட்டு இருக்கு. எதுக்குன்னா சார், இப்போ என்னோட குடும்பத்தில் நான் ஏற்கனவே ஒரு 3 தலைமுறை முன்னாடி பிறந்திருக்கேன்னு வைங்க. அப்போ ஏதாவது பண்ணியிருப்பேன். அதே குடும்பத்தில் நான் வந்து அதை நான் கஷ்டப்படுறேன். ஆமாம். நான் ஸ்ட்ரகிள் படுவேன். இப்போ அதனால வந்து பணக்காரங்களுக்கு அப்படிலாம் இல்லையா? அப்படிலாம் இல்லை. அதுவும் ஒரு கட்டத்தில் நடக்கும். சில தலைவர்கள்லாம் நான் அரசியல்வாதிகளே சொல்கிறேன், சில தலைவர்கள்லாம் போனதுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம்ல சார். ஆமாம். அவங்களோட செயல்கள் எப்படி இருக்கு? ஆமாம். நீங்கள் ராஜா சீட்டில் உட்காந்துக்குங்க, உங்களோட செயல்கள் எப்படி இருக்கு, உங்களோட தன்மைகள் எப்படி இருக்கு, பேசுகிற மக்கள்கிட்ட பேசுகிற தன்மைகள்லாம் எப்படி இருக்கு. மினிஸ்டர்ஸோ இவங்கெல்லாம் பாருங்க. ஆமாம் சார். ஒரு சர்க்கிள் வந்து எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனை கொடுக்கும் சார். அது பிரச்சனை இல்லை, நீங்கள் செஞ்சதை அது கொடுக்க வருது. ஆமாம். சனிங்கிறது அதான் சார். 30 வருஷம் நல்லா வாழ்ந்தவனும் இல்லை, 30 வருஷம் கெட்டவனும் இல்லைன்னு. அதே தான் சார், அதே தான் சார். அப்புறம் ராகங்களை வந்து ஜோதிடத்தோட சம்மந்தப்படுத்தி ஒரு கேள்வி. எனக்கு சங்கீத ஞானம் சுத்தமாக கிடையாது. இசைஞானி இளையராஜாவுடைய பாடல்களை மெய் மறந்து கேட்டு ரசிப்பேன். அவ்வளோ அந்த அளவு தான் என்னுடைய இசை ஞானங்கிறது. ஆனால் நான் கேள்விப்பட்டது என்னன்னா, ராகங்களுக்கு அலாதியான சக்திகள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு மகுடி வாசிக்கும் போது அது புன்னாகவராளி ராகம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சொல்கிற விஷயங்கள்ல வந்து ஏதாவது தவறுகள் இருந்தால் நேயர்கள் கமெண்ட்ல சொல்லலாம். அந்த புன்னாகவராளி ராகம் இசைக்கும் போது அந்த இடத்துக்கு பாம்பு வருதுன்னு சொல்றாங்க. அது போல யாராவது தலைவர்கள் இறந்துட்டாக்கா ஒரு வயலின்ல சோக இசை வாசிக்கிறாங்க அந்த காட்சிகளை காமிக்கும் போது, அது வந்து செஞ்சுருட்டி ராகம் அப்படின்னு சொல்றாங்க. இது போல எனக்கு நிறைய பண வரவு வேண்டும் என்பதற்கு ராகமோ, எனக்கு மன அமைதி நிரந்தரமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ராகமோ இருக்குதா சார்? சார், எனக்கும் சங்கீத ஞானம் சுத்தமாக கிடையாது. ஆனால் ஐயா வந்து இதெல்லாம் கில்லி மாதிரி சொல்லுவார். இந்த ராகத்தை வசந்தனை, அதை இந்த ராகத்துக்கு இந்த 2 கிரகம் சேருங்க அதெல்லாம் சொல்லுவார். பட் அதுவுமே ஒரு ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டார் சார். அந்த மாதிரிலாம் இருக்கு. அந்த ராகங்கள்லாம் எனக்கு தெரியல. ஓகே. அதனால அது வேணா நான் நேயருக்காகவே நான் அது என்னென்ன ராகம் கூட நான் அது என்னென்ன ராகம் என்னென்ன கிரகம் கூட நான் பார்த்துட்டு வந்து அடுத்த நிகழ்ச்சியில் கூட நான் சொல்றேன். நிச்சயமா. ஆனால் பட் இருக்கு. ஓகே. இந்த ராகங்கள்லாம் கேட்டா பண வரவு இருக்கு. அது என்ன சார், இதெல்லாம் ஃபார் காமன். பண வரவுங்கிறது உங்க 2ஆம் இடம் தான். நம்ம ஜாதகத்தில் 2ஆம் இடம் தான். அந்த 2ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்கு, அது என்ன கிரகம் பாக்குது. அந்த 2ஆம் இடம் சார், சும்மா ஜஸ்ட் சொல்றேன், ஒரு 2ஆம் இடம் போய் 3ஆம் இடத்துல உட்காந்துதுன்னா அது கூட என்னென்ன கிரகங்கள் காம்பினேஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த ராகத்தை எடுக்கல. ஏன்னா 3ஆம் இடம் தான் இசை, மியூசிக் கேட்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன கிரகங்கள் தொடர்பு இருக்கோ அந்த ராகங்கள் இருந்தது அப்படின்னா அதை கேட்டா கண்டிப்பா பணம்லாம் வந்திருக்கு. ஏன்னா சார், ஒருத்தர் வந்து நாங்க ஐயாவோட இதுக்கு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம் இல்லையா, Jan 5th போயிருந்தோம்ல, அப்போ ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு, ஏதோ ஒரு ராகம் சொன்னாரு. அது சொன்னேன், எனக்கு உண்மையாலுமே அன்னைக்கு நல்லா இருந்தது. எனக்கு அவருக்கு பணம் இல்லை, வேற ஒரு விஷயத்துக்கு பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க. ஓகே, ராகங்கள்லாம் இருக்கு சார், இருக்கு. சரி. சமீபத்தில் நெல்லை வசந்தன் ஐயாவின் துணைவியார் மீனாட்சி வசந்தன் அம்மா ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி நானும் என்னை போன்ற பல பத்திரிகையாளர்களும் கேள்விப்பட்டிருந்தோம். யாரோ ஒரு ஜோதிடர் சொல்லி தான் கலைஞர் கருணாநிதி மஞ்சள் துண்டு அணிய ஆரம்பித்தார்னு பல பத்திரிகையாளர்களும் பேசி கொண்டது உண்டு.
அந்த ஜோதிடர் நெல்லை வசந்தன் ஐயா தான் அப்படிங்கிறத மீனாட்சி அம்மா இந்த பேட்டியில் சொல்லி தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போது ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட ஜாதகருக்கும் ஒவ்வொரு நிறம் வந்து நல்லது செய்யும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்குதா ஜாதகத்தில்? சார் டெஃபினட்டாக இருக்குது சார், டெஃபினட்டாக இருக்குது. ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்துலையும் வர்ணங்கள் கண்டிப்பாக வேலை செய்யும். அது உண்மை, அது ஐயா புக்காகவே எழுதியிருக்கு சார். அதெல்லாம் டெஃபினட்டாக இருக்குது. இந்த கலர் இப்போ வந்து அவர் கலைஞர் ஐயா வந்து எல்லோ போட்டார். அவர் குரு அவருக்கு சூப்பராக இருக்கும், அதுக்காக போட்டுக்கிட்டாரு அப்படிதான் நினைக்கிறேன். அதை வச்சு தானே அது எனக்கு தெரியல. பட் நானுமே அந்த வீடியோ பார்த்து தான் ஐயா தான் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் அந்த மாதிரிலாம் இருக்கு சார், வர்ணங்கள்லாம் கண்டிப்பாக வேலை செய்யும், நல்ல மாற்றமே இல்லை.